பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் அல்லமுள்ளது. இந்த நாளில் கூட நம்ம நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் வல்லவரும் இரட்சகரும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட நிறைய எங்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசப்பா இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 55ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இப்படியா கொடுக்குற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்ல. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேலே உங்கள் பாரம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல வைத்து விடுன்ட்டு ஏசப்பா சொல்ல. நீங்கள் வைக்காத வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் மாறாது. அது சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் கர்த்தர் மேலே நீங்கள் அதை வைக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுவார், அதை சுமக்க ஆரம்பிப்பார், அதிலிருந்து தீர்வு கொடுப்பார், அதிலிருந்து வெளியில் வர உதவி செய்வார். உங்கள் பிரச்சனை உங்கள் தலைமையிலே நீங்கள் சுமந்து கொண்டு போகிற வரைக்கும் அதில் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. அவர் உன்னை ஆதரிப்பார், அப்போ தான் உங்களை ஆதரிக்குவார். அப்போதான் நீங்கள் யார் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போதான் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யாருக்கெல்லாம் உதவி செய்வார்னா, நீதியாக இருக்கிறவங்களுக்கு, பாவிகளுக்கு இல்லை, பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு இல்லை, துரோகிகளுக்கு இல்லை, துன்மார்கருக்கு இல்லை, நீதிமானுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தது. ஏன்னா நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவி பண்ணிட்டு ஆண்டு என்ன பண்ணார், சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். மறுபடியும் இன்னொரு தாவலை அதே போல் மத்தேயுவில் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்ட்டு ஆண்டு சொல்ல. அப்போ வருத்தமாக இருக்கட்டும், பாரமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுக்கிட்ட நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அதில் ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்க பாரமோ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் ஏசப்பா உங்க பிரச்சனை எல்லாம் ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்க சொல்லிடுங்க. உங்களால் அழ முடியுமா அழுதுடுங்க. ஏசப்பாட்ட எப்படியெல்லாம் நீங்க ஒரு அன்பா ஒரு அமைதியா போய் அமைதியா உட்கார்ந்து உங்க மனசுல இருக்கிற கவலைகள் பாரத்தை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆதரவு ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்ற, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சகோதரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சகோதரரே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பிள்ளைகளே இயேசுகிட்ட சொல்லுங்க. உங்களுடைய வருத்தம் என்ன, பாரம் என்ன, அப்பா கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை ஆதரித்து உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டாராம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய வந்திருக்கிறார், ஆதரவாக வந்திருக்கிறார், உங்கள் பிரச்சனையை உங்களிடத்துலேருந்து எடுத்து போட வந்திருக்கிறார். இந்த நாள்